வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்கே பாட்காஸ்ட் தமிழ். நான் உங்கள் கயல். இன்னைக்கு உங்கள் மனசை கொஞ்சம் லைட்டாக்க போகிற ஒரு அழகான நிகழ்வோடு வந்திருக்கேன். வாங்க பேசலாம். யூ ஆர் லிசனிங் டு மை சீரீஸ். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு அழகான நிகழ்வு பூனையின் குணம். நேற்று மாலை பூங்காவில் ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தேன். நல்லா காத்தடிச்சுது. நான் அமைதியாக அந்த காற்றை ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது கொஞ்ச தூரத்தில் ஒரு பூனை மெதுவாக நடந்து வந்து மரத்துக்கடியில் ஒரு ஓரமாக போச்சு. அது அப்படியே யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறம் மெதுவாக தன் கால்களால் மண்ணை தோண்டி மலம் இருந்துட்டு அந்த மண்ணையே வச்சு திரும்ப மூடிடுச்சு. யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு நடந்து போயிடுச்சு. ஆனால் நான் அதையே தான் கவனிச்சிட்டு இருந்தேன். பூனையை கவனிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பூனையின் பார்வை, நடை, பதுங்கி பாயும் அந்த குணம் எல்லாமே பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதுக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏராளம். நம்ம கூட இன்றைக்கி நம்ம வீட்டில் தெருவில் வளர்கிற இந்த பூனை ஒரு காலத்தில் காட்டில் இருக்கிற டைகர், லயன், லெப்பர்டு மாதிரி வைல்டு கேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது இந்த பூமியில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த வேட்டையாடும் மிருகங்களோட நேரடி உறவினர். அதனாலேயே அதோட ஆட்டிடியூட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு நாய் மனிதர்களோட எளிதில் பழகிற மாதிரி ஒரு பூனை பழகாது. அது ரொம்ப தேர்வு செஞ்சு தான் பழகும், தேர்வு செஞ்சு தான் சாப்பிடும், ஏன் தேர்வு செஞ்சு தான் மலம் கூட இருக்கும். அப்படி இருக்கிற பூனை இந்த மாதிரி மலம் இருந்துட்டு அதை மூடி வைக்கிற பழக்கத்துக்கு என்ன காரணம்? காட்டில் இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு வேட்டையாடும் விலங்காகவும் பெரிய விலங்குகளுக்கு தானே ஒரு இரையாகவும் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. அதனால் மற்ற பெரிய வேட்டை விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக்க தன்னுடைய இருப்பு யாருக்கும் தெரியாமல் இருக்க இந்த மாதிரி பண்ணும். ஆனால் இதே குடும்பத்தில் இருக்கிற புலி, சிங்கம் போன்ற பெரிய வேட்டை விலங்குகள் இப்படி பண்ணுறதில்ல. அது தன்னோட மலத்தை மறைக்காமல் தன் எல்லையை மார்க் பண்ணி மற்ற விலங்குகளுக்கு தெரியப்படுத்த அப்படியே இருந்துட்டு மூடாமல் போயிடும். அதனால் இந்த சிறிய பூனை வகைகள் தானும் இது மாதிரி மலத்தை மூடாமல் போனால் அது தன் சொந்தங்களான அந்த பெரிய பூனை விலங்குகளை அவமதிப்பதாகவும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் இந்த மாதிரி மூடி வைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு அசாத்தியமான அறிவில் இந்த பூனைக்கு! தன் இனம் என்ன, தன் கூட்டத்தின் பலம் என்ன, யாருக்கு மரியாதை கொடுப்பது, யாரை நிராகரிப்பது, தனக்கு எது ஆபத்து, தன்னை எப்படி தற்காத்து கொள்வது என எல்லாவற்றையும் தெளிவாக புரிந்து வைத்துள்ள ஒரு உயிர். அது அதோட மதிப்பை வெளியிலேருந்து தேடுறதில்லை, அது தனக்குள்ளேயே உணர்ந்து தெளிந்திருக்கு. என்னை என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துதுன்னா, இந்த டொமஸ்டிக் பூனைகளுக்கு இன்றைக்கி காடும் இல்லை, பெரிய வேட்டை விலங்குகளோட அச்சுறுத்தலும் இல்லை. ஆனாலும் அந்த குணங்கள் அப்படியே இருக்குது. வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் இப்படி தான். ரொம்ப சின்ன இடத்துலேருந்து பெரிய இடம் போயிருப்பாங்க, ஆனாலும் ரொம்ப அற்பமாக பிஹேவ் பண்ணுவாங்க. சிலர் நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு தவறுனால சின்ன இடத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனாலும் இப்போவும் தாராளமாக பெருந்தன்மையாக நடந்துக்குவாங்க. இதுக்கு காரணம் சூழ்நிலை எப்படி மாறினாலும் அவர்களுடைய அடிப்படை குணம் மாறாது. இந்த குணங்களை பற்றி ஆழமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பூனைக்கும் நாய்க்கும் இருக்கிற சில வித்தியாசங்களை கவனிக்கலாம். பொதுவாக ஒரு நல்ல ஆரோக்கியமான பூனை வான் கூப்பிட்டா உடனே வராது. நீங்கள் எவ்வளவு உறக்க கூப்பிட்டாலும் அது வேணும்னா ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்கும். இப்போ வர மனசு இல்லைன்னா வரவே வராது. அது தன்னோட விருப்பப்படி தான் மூவ் ஆகும். அதே மாதிரி சாப்பாடு வச்சாலும் உடனே ஓடி வந்து சாப்பிடாது. அதுக்கு முதல்ல பசி இருக்கணும், அதுக்கு பிடித்த உணவு இருக்கணும், என்ன சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு அது தேர்வு செஞ்சு தான் சாப்பிடும். அப்படியே அது கண்ணு முன்னாடி பிளேட் ஃபுல்லாக உணவு இருந்தாலும் ஒரு பறவை பறக்கிறத பார்த்தா மணிக்கணக்காக அதுக்காக போய் காத்திருந்து பாஞ்சு தாவி வேட்டையாட போயிடும். ஃப்ரீயாக கிடைக்கிறத எடுக்கிறத விட தானே சம்பாதிச்சு எடுக்கிறதுல அதுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. ஆனால் பொதுவாக நாய்கள் பார்த்தோம்னா கூப்பிட்டா உடனே ஓடி வரும். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வான்னு சொன்னால் ஓடி வந்து நிற்கும். அதோட அன்பு ரொம்ப பெரிது, ஆனால் அது எப்போவுமே மற்றவங்க அப்ரூவலையே சார்ந்திருக்கும். பொதுவாக எது கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் சாப்பிடும். தனக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றியோட அவங்க பின்னாடியே சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சுற்றும். அது யார், அதுக்கான சக்தி என்னன்றதையே மறந்துட்டு மற்றவங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிடும். இன்னொரு விஷயம்,
தெருவில் எங்கேயோ ஒரு சின்ன சத்தம் கேட்டாவோ அல்லது நம்ம வீட்டில் திடீர்னு கதவை திறக்கிற சத்தம் கேட்டாவோ நாய் உடனே குறைக்கும். அப்புறம்தான் அது யார் என்னன்னு பார்க்கும். இது மற்றவங்களுக்காகவே இருக்கிற ஒரு குணம். அதாவது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள அலர்ட் பண்ண இப்படி கத்தும். ஆனால் இப்படி கத்துறனாலேயே சில சமயம் அந்த நாய்க்கே அது ஆபத்தாக முடிஞ்சிடும். ஆனால் பூனை அப்படி இல்லை. அது முதல்ல கூர்ந்து கவனிக்கும். அசையாமல் சத்தம் போடாமல் யார் என்னன்னு சூழ்நிலையை அசஸ் பண்ணும். அது நிச்சயமாக தேவைன்னு தோணுனா மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்கும். இங்கே இது சரி அது தப்புன்னு நான் சொல்ல வரல. குணங்களின் வேறுபாடு மட்டும்தான் காட்ட முயற்சிக்கிறேன். ஒவ்வொரு குணங்களுக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனுஷங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை கவனிக்க சொல்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். இப்போல்லாம் நம்மளை பாருங்கள், நம்ம சமூகத்தில் நம்ம யாராக இருக்கோம்? நமக்கு ஒரு ஃப்ரீ ஆஃபர் வந்தால், ஒரு டிஸ்கவுண்ட் வந்தால் யோசிக்காமல் ஓடுறோம், போய் வாங்குகிறோம். ஆனால் அது நமக்கு ரியலாக தேவையான ஒன்றான்னு நிறுத்தி யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப பெருமையாக சாமர்த்தியமாக ஒரு நல்ல ஆஃபரில் வாங்கிட்டோம்னு அதை 4 பேருக்கு வேற போய் சொல்லுவோம். அதை சூப்பர்னு அவங்க சொன்னால் சந்தோஷப்படுவோம், சொல்லலைன்னா அதவே நினச்சி வருத்தமும் படுவோம். வாங்கின பொருளையும் மறந்துடுவோம். இப்போது அந்த பொருளாலையும் யூஸ் இல்லை, ஆஃபராலையும் யூஸ் இல்லை. ஏன்னா நாம் எப்போவுமே மற்றவங்களோட அப்ரூவலுக்காக தான் காத்துக்கிட்டே இருப்போம். அவங்க மதிப்பு கொடுத்தாதான் நமக்கு மதிப்பு, நம்ம வாங்கின பொருளுக்கு மதிப்புன்னு நாம் நம்புவோம். ஸ்கூலில் மிஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க ஓடினதில் ஆரம்பித்து ஆஃபீஸில் மேனேஜர்கிட்ட அப்ரிஷியேஷன் வாங்க ஓடுற வரைக்கும் நம்ம மற்றவங்க ஒப்பீனியனுக்காகவே எல்லாமே பண்ணுவோம். நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குரலுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். யாராவது ஏதாவது சொன்னால் உடனே பதில் சொல்ல ஓடுறோம். கவனிக்கிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நேரமே எடுத்துக்கிறது இல்லை. சரி, ரியல் லைஃப்பில் தான் இப்படி இருக்கோம்னா, டிஜிட்டல் மீடியாவில் கூட ஒரு லைக் கிடைக்கலனா, ஒரு ரிப்ளை வரலனா நம்ம சந்தோஷமே போயிடுது. நம்ம யார், நம்ம மதிப்பு என்னன்னு வெறும் லைக்கும் ரிப்ளையும் தான் முடிவு பண்ணுது. நமக்கு என்ன வேணும், நம்ம ஏன் இதை பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த சோஷியல் மீடியா தான் மிகப்பெரிய ட்ராப். இதில் தவிர்க்க முடியாத நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குதுனாலும் இதை பயன்படுத்துகிற நம்மக்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு தேர்வு செஞ்சு அதுக்கான நேரம் மட்டும் ஒதுக்கி பார்க்கக்கூடிய ஒரு சுதந்திரமான மனநிலை இல்லாமல் அடிமை மனநிலையில் இருக்கிறதுனால யாரோ எங்கேயோ இருந்து நீங்கள் எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும்னு முடிவு பண்ணி நமக்கே தெரியாமல் நம்மளை நகர்த்திட்டு போகிறாங்க. அதனால தான் நம்ம ஆற்றல் என்னன்னே நமக்கு தெரியாமல் நாள் பூரா அந்த சோஷியல் மீடியாலேயே உட்காந்து நம்ம சக்தியெல்லாம் விரயம் செய்கிறோம். ஆனால் அந்த பூனையை பாருங்கள், தன் ரத்தத்தில் இருக்கிற புலியோட ஆட்டிடியூடை இன்னும் மறக்கலை. அது தேர்வு செஞ்சு பழகும், தேர்வு செஞ்சு சாப்பிடும், தேர்வு செஞ்சு நேரத்தை யூஸ் பண்ணும், தேடி சம்பாதிக்கும், ஃப்ரீயாக கிடைக்கிறத எடுத்துக்காது, எதுக்கு எடுத்தாலும் குறைக்காது, கவனிக்கும். அது தன்னோட அட்டென்ஷனை ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றுது. அது தன்னோட சக்தியை கேட்குற எல்லா சத்தத்துக்கும் எல்லாம் செலவு பண்ணாது. எது கவனிக்க வேண்டியது, எது கவனிக்க வேண்டாததுன்னு அது தெரிஞ்சு வச்சிருக்கு. அது யாரையும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாது. அது யாருக்கும் தன்னோட மதிப்பை நிரூபிக்க ஓடாது. இதுதான் சுயமரியாதை நண்பர்களே. பாரதியார் சொன்ன சுதந்திரமும் இதுதான். சுதந்திரம்னா என்ன? நமக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு, தேவைப்படாததெல்லாம் வாங்கிக்கிட்டு, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியும் திருப்தி இல்லாமல் மற்றவங்கள பார்த்து அழுதுட்டு வன்மத்தோடையும் பொறாமையோடையும் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நிஜமான சுதந்திரம்னா நம்ம யார், நம்ம ஆற்றல் என்ன, நம் நோக்கம் என்ன, நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நாமே தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய திறமை. இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை. நீங்கள் எப்போவாது ஒரு பூனையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நில்லுங்க, அதை கவனிங்க, அதை கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் சத்தத்துக்கு அது கொடுக்குற ரெஸ்பான்ஸை கவனிங்க. அது தேர்வு செஞ்சு வேட்டையாடுற திறமையை பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் அந்த பூனை மாதிரி உங்களை சுற்றி கேட்குற எல்லா குரலுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ஒரு பூனை தன்னோட வேட்டையை தேர்வு செய்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஆழமாக தீர்மானித்து முடிவு பண்ணுங்கள். அதை நோக்கி நகருங்க. ஆமாம் நண்பர்களே, பூனை நமக்கு சொல்கிற பாடம் இதுதான். நான் பிறந்தது ஒரு புலியோட வம்சத்தில். எனக்குள்ள ஒரு ராஜா இருக்குது. அந்த ராஜாவுக்கு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருக்காகவும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வேண்டியதை தேர்வு செய்வேன். நான் காத்திருப்பேன்.
எனக்கான நேரத்தில் என்னோட வழியில் நான் நகருவேன். ஏன்னா என் சுதந்திரம் எனக்குள்ளே தான் இருக்குது. கவனிச்சிங்களா சீரீஸில் நான் உங்கள் கயல். இதோட இன்னைக்கான நிமிஷத்தை முடிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை, ஆச்சரியங்களை கவனிச்சிங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உணர்வுகளை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பில் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறப்போ, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேடுறப்போ நமக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் தேவைப்படும். அந்த நாளில் இந்த குரல் உங்களை வந்து சேரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழகான உணர்வை தூண்டியிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு அழகான ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே. சந்தோஷம் இலவசம், கவலைக்கு தான் காசு தேவை.